இப்போ நான் வந்து கோயிலுக்கு முன்பகுதிக்கு வந்துட்டேன். கோயில் அழகாக பார்த்தீங்களா? இல்லை பாருங்க, ஒரு பெண் சாமியும் வந்துட்டு பாருங்க. இதில் தான் பொண்ணு நாங்கள் வந்து காட்சி அளிக்கா. நான் இப்போ ஆலயத்தை உள்ளுக்குள்ள போக போகிறேன். தங்களோட நேர்த்திகளை வந்து இதில் வச்சு ஆட்டத்தை பார்த்தீங்களா? அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனா கிளிநொச்சி மாவட்டம் புளியம்போக்கனில் நிற்கிறேன். வந்து உண்மையிலே வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி ஒரு காணொலியை பதிவு பண்ணுறேன். போன வருஷமும் இந்த புளியம்போக்கனை நாயம்பிரான் ஆலயத்தின் காணொலியில் பதிவு பண்ணியிருந்தான். இந்த முறையும் காணொலி என்று பதிவு பண்ணியிருக்கேன். சரியாக வந்து நேரம் வந்து இரவு 9 மணி ஆகுது. இந்த நேரத்தில் இந்த புளியம்போக்கனை நாயம்பிரான் ஆலயத்தின் இந்த வழிபாடுகள் அப்படி இருக்க போது, அதை விட எத்தனை காவடிகள் வருகுது, இந்த நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணப்படுறேன். வேறொன்று உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இன்றைக்கு இரவு நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் வந்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தரப்புறேன். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். இப்போ சரியாக வந்து இரவு 9 மணி பாருங்க. அப்படி க்ரௌடான்னு சொல்லி புளியம்போக்கனை சந்தையில் நிற்கிறேன் பாருங்க. முன்னே க்ரௌடாக பாருங்க. மற்றது இந்தியாவில் வந்து காவடிகள் எல்லாம் வந்தவனுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. நிறைய காவடிகள் இப்படியே உள்ளுக்க போய்கொண்டிருக்கு. உண்மையிலே நிறைய பக்தர்கள் வந்து இந்த புளியம்போக்கனை நாயம்பிரான் ஆலயத்தை வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் இந்த அதாவது புளியம்போக்கனை சந்தையிலிருந்து காணொலியை பதிவு பண்ணுறேன். இதிலிருந்து நான் வந்து இந்த பாதை ஊடாக வந்து கோயிலுக்குள்ளே போகிறேன். கோயிலுக்கு இடத்து போய் அங்கே கோயில் அப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்கிறோம். அதை விட இரவு 12 மணிக்கு நடக்கின்ற இந்த பிரதான பொங்கல் பூசையில் அதை விட வந்து இரவு வந்து 12 மணி போல் வந்து வெள்ள நாகம் வந்து காட்சி கொடுப்பதாகவும் சொல்லப்படுது, ஐதீகம் இருக்குது. இது நடக்குதுன்னு சொல்லி சொன்னவையே போன முறையும் வந்து வெள்ள நாகம் வந்ததாக வந்து நாங்கள் பார்த்து ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தான். இந்த முறை இருக்குதா இல்லையான்றதையும் பார்ப்போம். அப்படியே நேராக போயிட்டு பார்ப்போம் கோயிலுக்கு எப்படியான செயற்பாடுகள் நடக்குது என்பதனை. இப்போ நான் வந்து இடையில் நிற்கிறேன். அதாவது பாருங்கள், இது வந்து திரும்பி வந்து நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதால் நேரம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளுக்கு போகிறதுக்கு தனி ஒரு பாதையும், மற்றது டெக்டர்கள் அதில் போகிறதுக்கு ஒரு தனி பாதையும் இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே நேரம் முன்னே காட்டுறேன் பாருங்க. பாருங்கள், இந்த பாதை ஊடாக வந்து மோட்டர் சைக்கிள் போகிறதுக்கு ஒழுங்குபடுத்திருக்குது. கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் பாருங்கள். இதில் முன்னுக்கு தெரிகிற இடத்துல தான் அங்கே தான் கோயில் இருக்குது. நான் இப்போ இந்த பாதையால் தான் போகணும். அப்படியே வாங்க போய் காட்டுறேன் முன்னுக்கு. இதில் முன்னுக்கு பாருங்கள், கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் பாருங்கள். கோயில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ ஃபுல்லாகவே வர்ண விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாகவே பாருங்க, பார்க்க தெரியும். இங்கே பார்த்தீங்களா? இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இந்த பாதை கூட நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே வாங்க கிட்ட போவோமா பாருங்க மக்களை. முன்னுக்கு எவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி ஒரு மாதிரி நான் நடந்து வந்துட்டேன். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த சைடில் தான் நான் வந்து மோட்டர் சைக்கிள் விட்டேன். நான் பாருங்கள் எத்தனை எவ்வளோ மோட்டர் சைக்கிள் நிற்கிறேன். நான் அதில் சூன் பண்ணி காட்டுறேன். எது வரைக்கும் வந்து அந்த மோட்டர் சைக்கிள் வந்து காட்டுறேன் பாருங்க. அந்த இடத்துல இருந்து மோட்டர் சைக்கிள் வந்தோன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, தூரத்தில் வந்து லைட்டில் போய்கொண்டு இருக்கலாம். அவடத்துல இருந்து மோட்டர் சைக்கிள் வந்தோன்னு இருக்குது. இதை பாருங்க, நான் போகிற பக்கமே நிறைய கடைகள் இருக்கு பாருங்க. முன்னுக்கு கடையில் பாருங்க. இதுக்குள்ள கடை பகுதிகளுக்கெல்லாம் இப்போ நான் போய்கொண்டு இருக்கிறேன் பாருங்க. எவ்வளோ மக்கள் சொல்லுங்க. இங்கே தான் இந்த ஐஸ்கிரீம்கள் மற்ற ஃபேன்சி கடைகள் எல்லாம் இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. முன்னுக்கு இங்கே பாருங்க காரம் சுண்டல்கள், இங்கெல்லாம் அன்னாசி பழங்கள் எல்லாமே இங்கெல்லாம் வச்சு விற்று கொண்டு வைக்கலாம். இப்போ நான் வந்து முன்னுக்கு போகிறேன், கோயிலுக்கு முன்னுக்கு போகிறேன். உங்களுக்கு தேவையான பொருள் இன்னைக்கு உண்மையாகவே இந்த முறை வந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. போன முறை வந்து நான் அதை விட வந்து இந்த முறை நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு பாருங்க ஆலயத்தை பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கு சரியான 9 மணிக்கு பிறகு தான் இங்கே வந்திருக்கிறேன். நாங்கள் முதல் வார நேரம் வந்து இந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து அவ்வளோக்கு இருக்கிற இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஆக்கலாக இருக்குது. இன்னும் 12 மணிக்கு வந்து அந்த கொண்டு வந்த பண்டம் வந்து எடுத்து அதுக்குரிய பொங்கல் வந்து செய்வினோம்.
உங்களுக்கு அதை நான் பதிவு பண்ணுறேன். இங்கே வந்து ஆடுகள் கோழிகள் எல்லாம் இங்கே ஏலம் போய் கொண்டிருக்குது. அப்படியே பாருங்க, இதில் வந்து கோழி ஏலம் போட்டு கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க மக்களை பார்த்தீங்களா அப்படி இருக்குது அந்த இடத்த. இப்போ நான் வந்து கோயிலுக்கு முன்பகுதிக்கு வந்துட்டேன். இந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய மரத்துக்கு முன்னுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து கூடி இருக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா. மற்றது காவடிகள் வந்து அதில் பாருங்கள் தூரத்தில் தெரியும் பாருங்கள், காவடிகள் வந்து ஒன்றுக்கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. விலத்தை இல்லாமல் இருக்கு பாருங்கள், நிறைய மக்கள் வந்து இருக்கக்கூடிய வந்து இடவழியே இல்லாமல் இருக்குது. இங்கே இதில் ஒரு கொஞ்சம் இடவழி இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு முன்னுக்கு வந்து இதில் வரக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற இடமெல்லாம் மக்கள் பாயலை வாங்கி போட்டு எல்லாம் இருந்து கொண்டிருக்கையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு கோயில் அழகாக பார்த்தீங்களா முன்னுக்கு.
எத்தனை வயல் நிலங்கள் நிறைந்த இடம் இந்த வன்னிவாள். அத்தனை வயல்களுக்கும் காவலாக இருப்பவள் தம்பிரான். இதுல காவடிகள் வந்திருக்கு பாருங்க. முன்னுக்கு எங்கும் இருக்கக்கூடிய கிராமிய தெய்வங்கள் தோறும் இந்த தேங்காய் எல்லாம் பாருங்க. முன்னுக்கு அவ்வளோ அடித்து உடைச்சிருக்காங்க. தேங்காய்கள், தேங்காய், கற்பூரங்கள் அப்படி எல்லாத்தையும் பாருங்க. இங்க விளக்கு ஏற்றுதலோடு ஆரம்பித்த பெருவிழா இன்றைக்கு காவடி ஆட போறாங்க நினைக்கிறேன். பெருவிழாவாக பொங்கல் விழாவாக சிறப்பிக்கப்படும். காவடிகள், பாச்சம்பு, உறக்கமிடம் இது கும்பிட்டோம் மன நிம்மதியோடு ஒவ்வொரு இடங்களில் உதிப்பது போல அந்த பெருமாளுடைய திருவருள் சக்தியை கூட்டுவது இந்த குடமுழுக்கு பெருவிழா. எனவே அப்படியான ஒவ்வொருவரும் சிறுதுளை பெருவெள்ளம் என்பது அருள் நிறைந்த பொழுதிலே. எனவே அப்படியான அருள் நிறைந்திருக்கிற நாங்கள் அங்கே எமது கருமவிடம் அமைந்திருக்கிறது. காவடிகள் போகுது பாருங்க. அதில் முன்னுக்கு பின்னால் வந்து தூக்கு காவடிகள் வந்து ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஆடப்பயணம் போல இருக்கு. ஆடுனா அவங்களுக்கு அதையும் பதிவு பண்ணலாம். கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ மக்கள் பக்தர்கள்னு சொல்லி. இதில் முன்னுக்கு பாருங்கள் இந்த பால் கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்காங்க நிறைய பேர் வந்து முன்னுக்கு. காவடிகள் வருகுது. இப்போ நான் எங்கே போகிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த பண்டம் எடுக்கிற இடம், அதாவது இதில் தான் வந்து முன்னுக்கு வந்து பண்டம் வந்து அங்கே தான் வச்சிருப்பேன். அந்த இடத்துல தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். இதான் இந்த போகின்ற பாதை. இதில் பாருங்க, நான் முன்னுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லி மரக்கறிகள், அரிசிகள், இதுக்குரிய தேவையான அனைத்து விடயங்களையும் வந்து இங்கே வந்து இந்த ஒழுங்குபடுத்தி இங்கே வச்சு கொண்டு இருக்கணும். கோயிலுக்கு உள்ளுக்குள்ள போகிறேன் பாப்போம். உள்ளுக்குள்ள போயிலுமோ சரியில்லை, பயங்கர க்ரௌட்டாக இருக்குது. பாப்போம் கோயிலுக்கு உள்ளுக்க போயிலுமாண்டு பாருங்க அப்படி க்ரௌட்டாண்டு முன்னுக்கு. இதில் பாருங்க சந்தனம், குங்குமம் எல்லாம் வந்து இதில் வச்சு கொண்டிருக்கணும் முன்னுக்கு. இதில் பாருங்க இதுக்குள்ளால தான் ஆலயத்தை உள்ளுக்குள்ளே போகணும். இதில் போகிற நேரத்துக்கு முதல் வந்து எல்லோரும் வந்து ஷர்ட்டுகளை கலட்டிட்டு தான் உள்ளுக்குள்ளே போகணும். பாருங்க நான் இப்போ ஆலயத்தை உள்ளுக்குள்ளே போக போகிறேன். பார்ப்போம், உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்றது. பாருங்கள் எல்லாருமே நிறைய பக்தர்கள் உள்ளுக்க போய்கொண்டிருக்கணும். முன்னுக்கு பாருங்க அர்ச்சனைகள் எல்லாம் இதில் நடந்து கொண்டிருக்கு. முன்னுக்கு பாருங்க இந்தியாவில் தான் வந்து இந்த அதாவது அரச மரம் இருக்குது. இந்தியாவில் தான் பாருங்கள் நிறைய பக்தர்கள் அதில் கூடி நிற்கிறோம். இந்தியாவிலேயும் வந்து வேண்டுதல்களுக்குரிய பூசைகள் வந்து வழிபாடுகள் நடந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் கோயிலை சுற்றி போயிடுவோம் மங்காள சைட்டால். இதில் நேராக அப்படியே பிள்ளையார் இருக்கிறார். இதெல்லாம் முருகப்பெருமான், வள்ளி தெய்வானியோட முருகப்பெருமான் இருக்கிறார் பாருங்க முன்னுக்கு. அப்படியே பாருங்க இதில் தான் அந்த அரச மரம் இருக்குது. இதில் தான் அந்த பாம்பு வாரம்னு சொல்கிறவங்க மேலே பாருங்கள். அதில் வேறு கூடி நிற்கிற மாட்டேன் முன்னுக்கு. பார்த்தீங்களா இதில் கிட்டடியில் உள்ளுக்குள்ள முன்னுக்கு வந்து வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் இதில் பாருங்கள் வட்டி காட்டணும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பாலெல்லாம் வச்சு அபிஷேகங்கள் வந்து செய்து கொண்டிருப்போம். இதில் முன்னுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பாலெல்லாம் பார்ப்பீங்க பாருங்கள். நாகத்துக்கு பால் வாத்து அவர்களோட நேர்த்திகளை வந்து இந்த ஊற்றின பாருங்கள். பால் அப்படி ஊற்றி அவர்களோட நேர்த்திகளை வந்து செய்து கொண்டிருப்போம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் தான் பாம்பு வாரதாக வந்து சொன்னவிய இதில் தான் வெள்ள நாகம் வந்து காட்சி அளிக்கிறார். அதாவது வந்து 12 மணி பூசைக்கு பிறகு தான் இதில் காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் பாம்பு வருதா இல்லையான்னு தெரியல. இதில் முன்னுக்கு பாருங்கள் பொங்கல் கொடுத்து வந்திருக்கணும். பார்த்தீங்களா
இதில் வர சின்னாக்கள் வந்து பால் ஊற்றி கொண்டிருக்கணும். இதில் பாருங்க எல்லாம் தங்களோட நேர்த்திகளை வந்து இதில் வச்சிருக்கணும் பாருங்க. இல்லை முன்னுக்கு பாருங்கள் எல்லோரும் அந்த பாம்பை தான் நெட்டி அடி பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ நான் நிற்கிற பகுதியில் வந்து இந்த நேர்த்திக்கான நூல்கள் வந்து கையில் கட்டி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நூல்களை கட்டி கொண்டிருக்கணும் முன்னுக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து அவர்களோட நேர்த்திகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக கையில் நூல்கள் கட்டி கொண்டிருக்கணும் பாருங்கள். பார்த்தீங்களா இதெல்லாம் நூல் காட்டிக்கணும். இந்தியாவில் பாருங்க நான் இருக்கிறார் வசந்த மண்டபத்தில். இதில் பாருங்க பிள்ளையார் இருக்கிறார். இதில் வந்து நாகதம்பிரான். இதில் வந்து முருகர் இருக்கார் பாருங்க வள்ளி தெய்வானியோட. இதில் தான் வந்து பொங்கலுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. கோயிலுக்கு ஒரு பொங்கல் வந்து இதெல்லாம் செய்ய போயினோம். இதில் பாருங்க முன்னுக்கு வந்து கலையாட வழிகிட்டோம் பாருங்க. கலையாடி கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ பக்தர்கள் கூடி நிற்கிறோம்னு பாருங்க. முன்னுக்கு இஞ்சால அப்படியே கிட்ட உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. முன்னுக்கும் இதில் பாருங்க ஒரு பெண் சாமியும் வந்துட்டு பாருங்க. அதில் முன்னுக்கும் பாருங்க எவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்கிற மட்டும். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பண்டத்தை எடுத்து கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் அங்கே வந்து பொங்க போயினோம் பாருங்கள். இப்போ பண்டத்தை தூக்க போயினோம் முன்னுக்கும். பண்டத்தை எடுத்துட்டோம் பாருங்கள் எல்லாம் முன்னுக்கும். யாழ்ப்பாணத்தில் மற்றது வேறு பலிகள் எடுத்து கொண்டு வந்து அவ்வளோத்தையும் வந்து இப்போ கொண்டு போயினோம் பாருங்க. பண்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் நம்ம பாருங்க பண்டத்தை. கடைக்கு முன்பாக அமைக்கப்பட்ட வீதிக்கு நடுவிலே வியாபாரம் மேற்கொள்வதாக நீங்கள் அறிய தந்திருக்கிறீர்கள்.
பாருங்க ஜானி ஆட்டத்தை பார்த்தீங்களா? பாருங்க ஜானை எப்படி ஆடுதுன்னு பார்த்தீங்களா? ஜானையும் பெறுது பாம்பும் பெறுது பார்த்தீங்களா? உண்மையிலே இந்த காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். இத்துடன் எனது காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.